அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சுவாமி விவேகானந்தர் ஒரு அருமையான வார்த்தை சொல்றாரு. உலக வரலாறு என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல, அது ஒரு சில தனி மனிதர்களின் வரலாறு மட்டுமே அப்படின்னார். என்ன அர்த்தம்? உலகத்துல எத்தனை ஆயிரம் கோடி மக்கள் பறந்து செத்தாங்க, எல்லாரும் சேர்ந்தா இந்த உலகத்தை புரட்டிட்டாங்க? இல்ல. ஒரு கார்ல் மார்க்ஸ், ஒரு ஏசுநாதர், ஒரு நபிகள் பெருமகனார், ஒரு புத்தர், ஒரு காந்தி, இது மாதிரி அங்கங்க ஒரு சில சிந்தனையாளர்கள் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, புதிய தத்துவங்களை உலகத்துல வைக்கிற போது, அல்லது தலைமை பண்புடைய பெரிய தலைவர்கள், அடிமை தலை ஒடித்த ஆப்ரஹாம் லிங்கன், உலக வரலாற்றையே அப்படியே புரட்டி போட்ட அலெக்சாண்டர், நெப்போலியன், ஹிட்லருடைய கோபம், சர்ச்சிலுடைய அறிவு, எத்தனை விஷயம் இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு சில தனிப்பட்ட மனிதர்களின் வரலாறு தான் உலக வரலாறு அப்படின்னு. உலகத்துல எல்லா பேரும் மனுஷன் தான் சொன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான குணமோ இயல்போ இருக்கிறது இல்லை. சில பேருக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், சிறப்பு தகுதிகள் அமைஞ்சு போகுது. அதுல தலைவன் ஆவதற்கு என்ன தகுதி? இப்ப தலைவன் ஆகணும்னு சொன்னா பெரிய பேர் இருக்கணும்னு இருக்கா? தலைவன் ஆகணும்னு சொன்னா இந்த ஜாதியில பிறந்திருக்கணும் அப்படின்னு இருக்கா? தலைவன் ஆகணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கா? இல்ல. ஆப்பிரிக்க தலைவர்கள் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, ஐரோப்பிய தலைவர்கள் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, ஸ்ரீலங்கன் தலைவர்கள் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, இந்திய தலைவர்கள் ஒரு மாதிரி, இன்னும் சொல்ல போனா நேட்டிவ் ட்ரெஸ் அப்படித்தான் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையே தேடி தருது. வித்தியாசமான காந்தி வித்தியாசம் ட்ரெஸ்ஸே வேடிக்கை பண்ணிக்கிட்டாரு. ஒரு துண்டு தூக்கி மேல போட்டுக்கிட்டு, ஒரு துண்டை இடுப்புல கட்டிக்கிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போட்டு போனார். என்ன பெருசா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டார் காந்தி? தாடி கிட்டி வச்சுக்கணும் எல்லாரும் கணக்கு இருக்கா? இல்ல. தாடி இல்லாம எவ்வளவு பேர் உலக தலைவர்களா இருந்திருக்கிறாங்க. அப்ப என்ன தகுதி தலைவர்களுக்குன்னு? என்ன பெரிய தகுதி இருக்கு? அதாவது யாருக்குமே இல்லாத ஒரு தனித்தன்மை, குணாதிசயம், ஸ்பெஷல் ஃபீச்சர்னு சொன்ன பாருங்க. எல்லாத்தையும் நீங்க பார்க்க முடியாது, வெரி ரேர். அவங்களுக்குள்ள அது இருக்கணும். அது இருந்தாதான் அவங்க பெரிய தலைவர்களாக மாறுறாங்க. இப்ப நான் ரெண்டு உதாரணம் சொல்ல பாருங்க. போரே வாழ்க்கையா வாழ்ந்த ஒரு தலைவன், போரையே விரும்பாத ஒரு தலைவன். ரெண்டு பேருக்கும் உலக வரலாற்றுல இடம் இருக்கு. போரையே விரும்பாத ஒரு தலைவன், போரே வாழ்க்கையாக வாழ்ந்த ஒரு தலைவன். ரெண்டு பேர் குணாதிசயம் சொல்ற பாருங்க. ஒரு ஆச்சரியமான குணாதிசயம். எதிர் தானே. போரே குணம்னு சொன்னா, போரே வாழ்க்கைன்னு சொன்னா அது ஒரு, போரே வேண்டாம்னு நினைச்சா அது ஒரு குணம் தானே. ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரே குணம் இருந்திருக்கு. என்ன குணம் அது பாருங்க. அலெக்சாண்டர் உங்களுக்கு தெரியும், உலகத்துல ரொம்ப போர் செய்த ஒரு பெரிய வரலாற்று தலைவன். ரொம்ப விரும்பி போர் செய்திருக்கிறார். பல போர்க்களங்களை பார்த்தவன். ஒரு முறை படையோட ஒரு போர்க்களத்துல போயிட்டு இருக்கிறேன். குடிக்க தண்ணி கிடைக்கல. அவருடைய கூட வர போர் வீரர்கள் எல்லாம் ஒரு தோல் பையில தண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாருமே வழியில ரொம்ப நெடுந்தொலைவு தண்ணி சேகரிக்க முடியாததால தீர்ந்து போச்சு. அலெக்சாண்டர் கையில இருந்த அந்த தண்ணியும் தீர்ந்து போச்சு. கடும் தாகம் அவனுக்கு. ஒரு இடத்துல நிறுத்தி அவன் யோசிக்கிறான். தண்ணி தாகம், தண்ணி வேணும். கேட்டுட்டான் வாயை திறந்து, எனக்கு தாகமா இருக்கு, யார்கிட்டயா தண்ணி இருந்தா கொடுங்கிற மாதிரி அந்த எண்ணத்தை வெளிப்படுத்திட்டான். அலெக்சாண்டருக்கு தண்ணீர் தாகம்னு உடனே அந்த படையில எல்லாரும் பாக்குறான். அவன் குப்பியை திறந்து பார்த்தா தண்ணி இல்லை. ஒரே ஒரு அவங்ககிட்ட மட்டும் அவனுடைய தோல் குப்பி, அந்த இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி இருந்தது. மகாராஜாவுக்கு போய் அவன் குடிக்கிற அந்த தோல் குப்பி அப்படியே கொடுக்க முடியுமா? அவன் தலையில ஒரு இரும்பு கவசம் போட்டிருப்பான் பாருங்க. அந்த இரும்பு கவசத்துல இந்த தோல் குப்பில இருந்து தண்ணியை ஊத்தி ரொம்ப பணிவா அங்கேருந்து கொண்டு அலெக்சாண்டருக்கு நீட்டுறான். அப்போ அலெக்சாண்டருக்கு புரிஞ்சு போச்சு, இதை குடிச்சிட்டா இவனுக்கு தண்ணி இல்லாம போயிடும். பல பேர் தண்ணி தாகத்துல கஷ்டப்படுறாங்க. யாரு? தன்னுடைய படை வீரர்கள். நூத்துக்கணக்கான பேர் இப்ப தண்ணி தாகத்துல கஷ்டப்படுறாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் கேட்டான், நீங்களும் கஷ்டப்படுறீங்க தண்ணிக்கு, நானும் இப்ப தாகத்துல இருக்கிறேன். அப்போ உங்க எல்லாரையும் விட்டுட்டு இந்த தண்ணியை நான் மட்டும் எப்படி குடிக்க முடியும்? அதனால இந்த தண்ணி நான் குடிச்சா சரியா இருக்காது, நான் இப்ப குடிக்க கூடாது அப்படின்னா. இதான் தலைமை பண்பு. வேண்டாம், குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, மகாராஜா எங்களுக்காகவாவது நீங்க குடிக்கணும், அப்படி இல்லாட்டியும் பரவாயில்ல, எங்க பிள்ளைகளுக்காவது நீங்க குடிக்கணும் இந்த தண்ணிய. என்ன வார்த்தை, எங்க பிள்ளைகளுக்காக? அலெக்சாண்டர் கேட்கிறான், உங்க பிள்ளைகளுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதாவது நாங்க செத்து போயிட்டா கூட எங்க பிள்ளைகளை நீங்க காப்பாத்திடுவீங்க. நீங்க ஒருத்தர் உயிரோடு இருந்தா எங்க எல்லார் பிள்ளையும் காப்பாத்துவீங்க. அப்பேற்பட்ட பெரிய சக்கரவர்த்தி நீங்க. அதனால எங்களுக்காக இல்லாட்டியும் உங்களுக்காக இல்லாட்டியும் எங்க பிள்ளைகளுக்காவது நீங்க இந்த தண்ணியை குடிக்கணும். நீங்க உயிர் வாழ்ந்தா நாடே வாழும். அலெக்சாண்டர் எப்படி பாக்குறான், எவ்வளவு அன்பு நம்ம இவங்க எல்லாம் நம்ம மேல வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த கவசம் தண்ணியை இப்படி கொண்டா அப்படின்னா அவன் மெதுவா பணிவா கொண்டாந்து கிட்ட கண்ணிட்டான். பட்டுன்னு தட்டி கழுவிட்டான். உங்களுக்கு இல்லாத தண்ணீர் எனக்கும் தேவையில்லை, எல்லோரும் தாகமாக இருப்போம்.
குடித்தால் எல்லோரும் தண்ணீர் குடிப்போம், இல்லை என்றால் எல்லோருமே தாகமாக இருப்போம், அதுதான் சரின்னு குதிரையில ஏறி வாங்க போலான்ட்டான். என்ன ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கவனிச்சிங்களா? தொண்டர்களுக்கு ஒண்ணு கிடைக்காத போது தான் அதை அனுபவிக்கணும்னு நினைச்சா அவன் தலைவன் இல்லை. இது முதல் பாயிண்ட். அதை விட தன்னுடைய நலத்தை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறவன் சரியான தலைவனாக வளர முடியாது. இந்த இடத்த தான் பிடிச்சுக்கணும். அதுல தன்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க சரியான தலைவர்கள் அல்ல. தலைவர்கள் மாதிரி சில காலம் காட்டிக்கலாம், கொஞ்ச நாள் தலைவன் மாதிரி கூத்தடிக்கலாம், கொஞ்ச நாளைக்கு தலைவர்களாக தங்களை வெளிப்படுத்திக்கலாம். ஆனா வரலாறு அவங்க ஒத்துக்காது. தன்னை பற்றிய எண்ணத்திலேயே இருப்பவர்கள் தலைவராக இருக்க முடியாது. பிறரை பற்றி கவலைப்படணும். உங்களுக்கு தண்ணி இல்லாத போது நான் எப்படி குடிக்க முடியும்? அலெக்சாண்டர் ஆச்சா, போரே வாழ்க்கையா இருந்தவனாச்சா, ஒரு வார்த்தை தூக்கி வைங்க. மகாத்மா காந்தி ஒரு முறை அவசர அவசரமா ஒரு ரயிலுக்கு ஓடி வந்து ஏறார். ரயில் விசில் அடிச்சு புறப்பட்டுடுச்சு. அவர் வரத்துக்கு கொஞ்சம் அந்த ஏதோ பணிகளால தாமதம் ஆயிடுச்சு. ஓடி வந்து இந்த ரயில்ல ஏறார். ரயில்ல ஏறும்போது ஒரு கால் செருப்பு நழுவி கீழே வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும், ஓடுற ரயில்ல ஏறும்போது 2 செருப்போட ஏறினா அப்படி ஒரு காலை தூக்கும் போது ஒரு செருப்பு கீழே விழுந்துரும். காந்தியினுடைய ஒரு செருப்பு கீழே விழுந்துருச்சு. காந்தி வருத்தப்படவே இல்லை. பட்டுன்னு அடுத்த கால் செருப்பையும் கழட்டி அந்த செருப்புக்கு பக்கத்துல எடுத்து வீசிட்டு ரயில்ல ஏறிட்டார். ரயிலுக்குள்ள ஏறாரு. ஏறும்போதே இன்னொரு கால் செருப்பை கழட்டி அந்த செருப்பு பக்கத்துல போட்டார். ஒருத்தர் கேட்டான், ஏன் 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 எதுக்கு அதோட இந்த செருப்பு போடுறீங்க? இத பாரு, இப்ப ரயில் புறப்பட்டுடுச்சு, நான் அந்த செருப்பை குனிஞ்செல்லாம் எடுக்க முடியாது. இப்ப ஒத்த செருப்பு அங்க கிடந்து ஒத்த செருப்போட நான் போனா எனக்கும் பிரயோஜனம் கிடையாது, அதை யாரா கிடைச்சா அவனுக்கு அந்த செருப்பு பிரயோஜனம் கிடையாது. நான் கழட்டி தூக்கி போட்டாச்சுன்னா ஒரு பெரிய நன்மை என்ன, அந்த செருப்பை ஒருத்தன் எடுக்கிறான் பாரு, அவனுக்காவது ஒரு ஜோடி செருப்பு கிடைக்கும். எனக்கு இல்லாம போகுதுங்கிறத பத்தி கவலை இல்லை, அது இன்னொருத்தனுக்காவது கிடைக்கும் இல்லையா? அதுல இன்னொருத்தருக்கும் பயன்படாம ஒத்த செருப்பை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னார். கொஞ்சம் யோசிக்கணும். மகாத்மா காந்தி எப்படி சிந்திக்கிறார்? ஐயோ, என்னுடைய ஒத்த கால் செருப்பு போச்சே, எனக்கு இன்னொரு கால் செருப்பு எப்ப கிடைக்கும், எப்படி அடையிறது, அதை யாராவது எடுத்து கொடுங்களேன்னு நினைக்கல. நான் அதை இழந்துட்டாலும் பரவாயில்லை, அது இன்னொருவருக்கு கிடைக்கட்டும். இப்ப அலெக்சாண்டருக்கு வாங்க. அலெக்சாண்டர் என்ன சொல்றான்? தண்ணி தட்டி விட்டுட்டான். உங்களுக்கு இல்லாத தண்ணி எனக்கு வேண்டியதில்ல, தன்னலம் பெரிதல்ல பொதுநலம் பெரிது என்று சிந்திக்கிற இயல்பு அலெக்சாண்டரை சராசரி மனிதனிலிருந்து உன்னதமான தலைவனாக உயர்த்தியது. மகாத்மா எப்படி விஸ்வரூபம் எடுத்தார்? இந்தியாவுடைய ஒப்பற்ற பெரிய தலைவரா அவர் பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே போறாரு. அவர் என்ன தினம் அரட்டின் பால் குடிச்சாரா? எப்படி அவர் 100 முட்டை சாப்பிட்டு தன்னை பெரிய தலைவர் ஆக்கிட்டாரா? அவருடைய குணம் என்ன குணம்? இன்னொருவருக்கு இந்த செருப்பு பயன்பட வேணும்னு கால் செருப்பை கயட்டி விட்டுட்டு செருப்பு இல்லாம அப்படியே பயணம் பண்ண தயாரா இருக்கார் இல்லையா? தன்னை இழந்து விட்டு தான் அனுபவிக்க வேண்டிய சுகங்களை துறந்து விட்டு பிறருக்கு அது பயன்பட வேண்டும் என்று எண்ணுகிற குணம் தலைமைக்கு மிக 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 முக்கியமானது. சுயநலம் உடையவர்கள் எவ்வளவு காலம் தங்கள் தலைவர்களாக காட்டிக்கொண்டாலும் அவர்கள் உண்மையில் ஒருபோதும் பெரிய தலைவர்களாக மின்ன முடியாது. இப்ப யோசிச்சு பாருங்க, போரே வாழ்க்கையாக வாழ்ந்த அலெக்சாண்டரை சொன்னேன், போரையே விரும்பாத சமாதான விரும்பியாகிய மகாத்மா காந்தியை சொன்னேன். 2 பேருக்கும் ஒரே குணம், தன்னலம் இல்லை, பிறர் நலம் பற்றிய எண்ணம் இருந்தது. பிறருக்கு கிடைக்காதது தனக்கு கிடைக்க வேண்டாம் என்றான் அலெக்சாண்டர். எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, பிறருக்கு கிடைக்கட்டும் என்றார் காந்தி. நீங்கள் நான் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் சராசரி மனிதராக இருப்பீர்கள். பிறரை பற்றி சிந்திக்க தொடங்கிவிட்டால் உங்களுக்குள் தலைமை பண்பு முகிழ்த்து விட்டது என்று பொருள். அப்படி சிந்திக்க பழகுங்கள்.